உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பரிகாரம்னு இருக்கு, இல்ல எந்தெந்த ராசிக்கு எதை கேட்டு பரிகாரம் பண்ணலான் இருக்கு, எந்த ஸ்தலத்துக்கு போலாம், எந்த கோயிலுக்கு போனா சரியா இருக்கும்னு இருக்கு. அப்படி இவங்க அதை போக்கஸ் பண்ணணும். அப்படி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பரிகாரம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷலா ஏதாவது விஷயங்கள் இருக்கா? மகர ராசிக்காரர்களுக்கு திருக்கடையூர்ல போய் அந்த அபிராமி அந்த 43வது பாட்டு தீமைகள் எல்லாம் களைவதற்கு பரிபுரட்சி அடி பாசாங்குசை அப்படின்னு ஆரம்பிக்கும். விருச்சிக ராசியில எப்பவுமே ஒரு குறை இருக்கும், தன்குறை இருக்கும். அவங்க எப்பவும் மனசுக்குள்ள எல்லாத்தையும் புளுக்கி வச்சிருவாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. இங்க வடிவுடை அம்மன் அப்படின்னு திருவொற்றியூர் பக்கம் இருப்பார், ஒற்றீஸ்வரர் கோயில்ல இருப்பார். இந்த வடிவுடை அம்மனை வழிபடுறது இவங்களுக்கு ரொம்ப 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 பர்ஃபெக்டா நிற்கும். ஏன்னா அவ குடும்பத்தை எல்லாம் காக்கிறவள், ரட்சிப்பவள். பாரும் புவனமும் கனகமும் செய்யும் அப்படின்னு சொல்றாரு அபிராமி அந்தாதி 68வது பாட்டு. அனைத்து விதமான செல்வ பலங்களையும் நீங்க என்ன கேக்குறீங்களோ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்க ரூல். அப்ப எப்படி கொடுக்குறாங்க, எல்லாருமே அங்க இருக்கிறாங்க, இவங்க தனித்தனியா போய் பார்க்க வேண்டியதில்லை. இந்த மேஷராசிக்காரர் சுவாமி கிட்ட போய் நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு எல்லா சன்னதிக்குமே நல்ல அர்ச்சனை சமிருத்தியா பண்ணி சுவாமி வேண்டின்னு வந்தாலே போதும். இதுவே இவங்களுடைய பர்மனன்ட் சொல்யூஷனா மாத்தி கொடுத்துரும். இந்த 9 ராசி மிச்சம் விட்டது இல்லையா, இது எல்லாருக்குமே இதுதான் பரிகாரம். 69வது பாட்டு தனம் தரும் கல்வி தரும், எல்லாருக்கும் பாப்புலரா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல். ஞானத்துல வந்தவங்க தனியா ஒருத்தருக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பினான்சியல் அஸ்ட்ராலஜர் KR ரமேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கேன், பெரியவானவர் இருக்கு. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், எனக்கு என் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கு, ஆனா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனையா, இந்த கோவிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும். ஆனா எனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கு, நான் எப்படி ஒவ்வொரு கோவிலா போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். இவங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போல எல்லா விஷயத்துக்கும் ஒரு பரிகாரங்களோ இல்ல ஒரு மாற்றுக்களோ உண்டு. அதுல எந்த விதமான எதுவும் சந்தேகம் வேண்டாம். அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம், தொடர்ந்து செய்வது அப்படின்னு, அது மூலியமா தான் பலன்கள். இப்போ பழைய காலங்களில தவங்கள் இருக்காங்கன்னு சொல்லும் போது, தவம் சும்மா போய் உட்கார்றதில்ல, வருஷ கணக்காக உட்கார்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நோக்கம் ஒண்ணுன்னா அது ஃபுல்லா உட்காரணும். இப்போ நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் எல்லாம் இம்மீடியட்டா வந்துடணும், உடனே தொட்டதும் உடனே வந்துடலன்னா தப்பு, உடனே அடுத்ததுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். இங்கே தான் நம்ம தவறு பண்றோம். இந்த பரிகாரங்கள் கூட அந்த பாவனைன்னு சொல்லுவோம், அதோட ஒத்து போய் பண்ணும்போது பரிகாரங்கள் ரியலாகவே ஒர்க் பண்ணும். அதில் சந்தேகம் கிடையாது. பரிகாரங்கள் மாற்று கருத்தா மாறுமா, தலையெழுத்தா மாற்றுமாலாம் கிடையாது. பரிகாரத்துக்கான விஷயம் கிடைக்கும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது மாதிரி ஆப்போசிட் ரியாக்ஷன் கரெக்டாக உண்டு. எதிர்வினைகள் நம்மகிட்ட கரெக்டாக கிடைச்சிரும், நல்வினைகளாக மாறும். இதில் சந்தேகம் வேண்டாம். அப்போ பரிகாரம் ஒர்க் ஆகும். என்னென்னதுக்கு பரிகாரம் பண்றோம்னு தெரியாம என் பரிகாரம் பண்ணிடுறோம், அதுதான் பிரச்சனையே. இப்போ எல்லா பரிகாரங்களும் ஒரே ராசிக்காரர்கள் ஒரே இடத்துல போய் குமியறது, அது தவறு. எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பரிகாரம்னு இருக்கு, இல்ல எந்தெந்த ராசிக்கு எதை கேட்டு பரிகாரம் பண்ணலான் இருக்கு, எந்த ஸ்தலத்துக்கு போலாம், எந்த கோயிலுக்கு போனா சரியா இருக்கும்னு இருக்கு. அப்படி இவங்க அதை போக்கஸ் பண்ணணும். அது இல்லாததுதான் இந்த பரிகாரத்தோட பிரச்சனையே. இதை கொஞ்சம் மாத்தினா சரியா போயிடும் அப்படிங்கிறது இருக்கு. இந்த காணொலி அதுக்கு தீர்வு கொடுக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாக சார். அப்படி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பரிகாரம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷலா ஏதாவது விஷயங்கள் இருக்கா? பொதுவா எல்லாரும் அந்த ராசிகள் அடிப்படையில பரிகாரம்ங்கிறது நிறைய பேர் செய்யறாங்க. ஒருத்தருடைய ஜாதக அமைப்பை பார்த்து தான் சில பரிகாரம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நீங்க நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் சொல்ல போறீங்க? இந்த காணொலியில ஐ அம் டேம் ஷூர் ஒரு 3 ராசிக்கு ஒரு பரிகாரம் இல்லைன்னா அவங்களுக்கான வாழ்க்கை சேஞ்ச் ஓவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. மகர ராசி, விருச்சிக ராசி, மேஷ ராசி. முதல்ல எடுத்துக்கிறது இந்த 3 ராசி எடுத்துப்போம். காலபுருஷத்தின் முதலாவது தத்துவத்தில் இருக்கிற மேஷ ராசி, கர்மா அப்படிங்கிற விஷயத்துக்கே இருக்கிறவங்க மகர ராசி,
8ஆம் இடம்னு பயப்படக்கூடிய அந்த விருச்சிக ராசி. இந்த 3 பேருக்கும் முதல்ல எப்படி இருக்கு ம். அப்படின்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய காலங்கள்ல நம்ம அடுத்தடுத்த ராசிகளுக்கும் பார்க்கலாம். கண்டிப்பா. அப்படி வச்சுக்கலாம். இவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப ம். கன்ஃப்யூஸ் பண்ணாதானே குழப்பம் ஆயிடுது. ஆ. இந்த அபிராமி பட்டர்ன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ம். திருக்கடையூர்ல அபிராமி அந்தாதியை பண்ணின சுப்பிரமணிய ஆ. சாஸ்திரிகள். அவரு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு அபிராமி அந்தாதியில. ஆ. அதிசயமான வடிவுடையாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ம். அப்போ சுவாமி அதிசயமா இருப்போம். அந்த அதிசயமான வடிவுடையாள் தான் நமக்கு இப்போ ஹெல்ப் பண்ண போறா. ஓகே. இத நம்ம புரிஞ்சுண்டு அடுத்து நம்ம தொடர்ந்து இந்த இத பார்ப்போம். ம். இப்ப மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தான் கீழ இறங்கி திருப்பி மேலே ஏறக்கூடிய ஃபுல் ஸ்ட்ரென்த் வச்சிருக்காங்க. அதுல ம். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் இவங்கள சிக்கல் உண்டி பண்றாங்க. ஓகே. இவங்களுக்கு தங்களால சிக்கல், வெளியிலாலும் சிக்கல். 2 ம். பக்கமும் வரும். தீமைகள் நெறைய வரும். இந்த தீமைகளை களைந்தா இவங்க சரியாயிடுவாங்க. ஓகே. அப்போ வேதத்துல என்ன சொல்றது? எல்லா விதமான வேதங்களும் அங்க தான் போய் அமிழ்ந்து விட்டது. ம். அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து வெளியில கொண்டு வரா. வராகமூர்த்தியா உள்ள போய் வெளியில கொண்டு வந்து உங்களுக்கு கடகராசியில வேதங்கள் வெளிப்படுகிறதுன்னு சொல்றது. அப்போ எல்லா விஷயமும் உங்ககிட்ட இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியாது. எல்லாத்தையும் என்னால ஞானமா, விஷயமா அப்படி நல்லா உயர்ந்த ஸ்திதியில போய் நிக்கிறது, எல்லாத்துலயும் அரைகுறையா நிக்கும். அந்த ஓகே. 75%, 90%, 95% 100 வராது. இதுதான் மகரத்துல ரொம்ப பிரச்சனை. ம். இப்ப இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும்ல. கண்டிப்பா. இதுக்கு சொல்யூஷனே தான் திருக்கடையூர். ஓகே. திருக்கடையூர்ல போய் அந்த அபிராமி அந்தாதி ம். சொல்றோம் இல்லையா? அந்த அபிராமி அந்தாதியோட 43வது பாட்டு. தீமைகள் எல்லாம் களைவதற்கு ம். பரிபுரச் சீரடி பாசாங்குசை அப்படின்னு ஆரம்பிக்கும். ம். இந்த பாடல் இவர்களுக்கு திருக்கடையூர்ல போகலாம். நார்மலா திருக்கடையூர் என்ன சொல்லுவோம்? 60ஆம் கல்யாணம் பண்றதுக்கு, ஆமா. பீமரத சாந்தி பண்றதுக்கு ம். இதெல்லாம் போவோம். ஓகே. அதெல்லாம் ஏன் போனோம்? அங்க மார்க்கண்டேய சுவாமிய அந்த யமன் வந்து பிடிக்க போகும்போது, சிவன் வந்து பாசக்கயிற்றினால் தடுக்கிறாருன்னு ம். பார்க்கிறோம். காலனுக்கு மிருத்யு அந்த விஷயத்துல நம்ம அங்க போய் பண்றோம். இது வாஸ்தவம். தீமைகளையும் அழிப்பார். யாருக்கு? முக்கியமான கர்ம அப்படிங்கிற இடத்துல 10ஆம் இடம். கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த மகர ராசி. உத்திராட நட்சத்திரமும் இருக்கும், திருவோண நட்சத்திரம் இருக்கும், அவிட்ட ம். நட்சத்திரம் 3 பேருக்குமே ஓகே. இந்த விஷயம் நடக்கும். எப்படி நடக்கும்? இவங்க இந்த அபிராமியை பிடித்துக் கொள்வது. அபிராமி அந்தாதியை சொல்லி இந்த அதிசயமான வடிவுடையாளை ம். பிடித்துக் கொள்ளும்போது, இவர்களுக்கு அந்த தீமைகள் விலகும். ஓகே. அதுவும் இந்த 43வது ஸ்லோகம் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு. ம். இந்த தீமையெல்லாம் விலக்கி கொடு தாயேன்னு கேட்கிறார். அப்போ இந்த தீமையை விலக்கிறதுனாலே இவங்களுக்கு நன்மையாயிடும். எப்போ கண்டிப்பா. ஒரு இடத்துல நமக்கு நெறைய ரைட் எழுதுறோம், தவறுகள் எழுதுறோம். ம். தவறுகளை திருத்திக் கொண்டா எல்லாம் சரியாயிடும். அப்ப கண்டிப்பா. 100% வந்துடுதா? இந்த 100% அப்படிங்கிற ஒரு மார்க்குக்கு வர்றதுக்கு தான் இந்த உபாயம். இத எப்பயுமே சாதாரணமா அசால்ட்டா விட்டுட்டு போகக்கூடாது. சீரியஸா பண்ணணும். ம். எடுத்துக்கிட்டு இந்த 43வது ஸ்லோகத்த பரிபுரை சீரடிய நல்லா மனசுல வாங்கி, உரு போட்டு திருப்பி திருப்பி சொல்லணும். ஓகே. இந்த மகர ராசிக்காரர் எல்லாருக்கும் இத நல்லா மனசுல வாங்கிட்டு, இதுதான் சாமிகிட்ட வேண்டறதே இதுதான் வேணும். அதாவது ம். என்ன கேட்கணும்? இப்ப திடீர்னு சாமி உள்ள வந்துட்டார். நேரா வந்தாச்சு. நம்ம என்ன கேட்கணும்? வேதம் ஒண்ணு சொல்லிக் குடுக்குது. சமகம் சொல்லுன்றது. அப்ப அதுல எல்லாம் வந்துரும். ஓகே. அப்படி தெரியாது சார். சமங்கம்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா, இந்த 43வது பாட்டு அவங்க வந்துரும். ஓகே. மகர ராசிக்காரர் உடனே 43வது பாட்டு. எனக்கு தீமை எல்லாம் விலகி ம். நன்மை பெருகணும் அப்படின்ட்டா, இந்த பரிகாரம் அவங்களுக்கு சூட் ஆகும். ஓகே. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த அமிர்த கடேஸ்வரர் ஏன்னா அமிர்தத்தை கடைந்து எடுத்தது பார்க்கடல். அமிர்தம் இங்க இருக்கு. எல்லாம் ம். உள்ள எங்க இருக்கு? இங்க தான் புதைஞ்சிருக்கு. இந்த இடத்துல புதைஞ்சிருக்குன்றது தான் உண்மை இல்ல? ம். கடையறது தான் அங்க வெளில எடுத்தோம். அப்ப உள்ள கண்டிப்பா. இருந்தது இங்க தானே. அப்ப உங்ககிட்ட சொத்த வச்சுட்டு வெளியில ஏன் தேடணும்? கண்டிப்பா. புரியுதுங்களா? அப்ப இந்த தேடுதலை இங்க புரிந்து கொண்டீங்கன்னா நீங்க முடிஞ்சிரும். அதுதான் சொல்லிக் குடுக்குறேன். இங்க நீங்க தான் தேடணும். ம். உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. கல்வி எல்லாமே இங்க இருக்கிறதுனால குரு வந்தனம் பண்றார். அங்க குரு நீச்சம்னு சொல்றது வந்தனம்னு பேரு அது பேரு. ஓகே. செவ்வாய் பாதுகாக்கிறார். ம். அங்க உச்சத்துல இருக்காரு இல்லீங்களா? பாதுகாக்கிறார். எதுவும் காணாம போயிடக்கூடாதுன்னு பாதுகாக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் இருக்கிற இடத்துல நீங்க நிற்கிறீங்க. கஷ்டப்படலாமான்னா படக்கூடாது. ஏன்னா ஏன் கஷ்டப்படுறோம்? அந்த அதிசயமான வடிவ விட்டுட்டோம். ம். இதுதான் இவங்க பண்ண வேண்டிய பரிகாரம். இத பண்ணுனா டெஃபினட்டா இவங்க வாழ்க்கையில தீமைகள் எல்லாம் ஓகே. விலகி நன்மை வந்துவிடும். சார் அந்த ஸ்லோகம் எப்ப சொல்லணும்? எந்த நேரம் சொல்லணும்? அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? டெஃபினட்டா சொல்லணும். தினமுமே சொல்றது ரொம்ப நல்லது. காலை, மாலை இருவேளையும் சொல்றது ரொம்ப ரொம்ப விசித்தம். ம். முடிந்தால் செவ்வாய்க்கிழமையும், வியாழக்கிழமையும் ம். வெள்ளிக்கிழமை இல்ல, வியாழக்கிழமை ஸ்பெசிஃபிக்கா ஒரு 2 டைம்ஸ்
ரிப்பீட்டா சொல்லணும். ஓகே. சந்தை முறையில சொல்லணும். ஒண்ணு சொல்லி திருப்பி 2வது வாட்டி ம். அப்படின்னு சொல்றது இவங்களுக்கு நல்லதொரு பலன் கொடுக்கும். அதுல ஓகே. சந்தேகம் கிடையாது. வெள்ளிக்கிழமை தோறும் அவர்கள் முடிந்தால் கோயிலுக்கு சென்று ம். எந்த அம்மன் கோயிலா இருந்தாலும் சரி, அங்கேயும் இந்த ஸ்லோகத்தை சொல்வது கூடுதலா ஒரு பெனிஃபிட்டா கொடுக்கும். ஓகே. அதனால இதெல்லாம் அவங்க செய்யலாம் தாராளமா. சார், மகர ராசி சொல்லிட்டீங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி. So, அவர்களுக்கு பரிகாரம் என்ன சார்? விருச்சிக ராசியில எப்பவுமே ஒரு குறை இருக்கும். தன்குறை இருக்கும். ம். அவங்க எப்பவும் மனசுக்குள்ள எல்லாத்தையும் புழுக்கி வச்சிருவாங்க. வெளியில சொல்ல மாட்டாங்க. ம். அப்படியே அமுக்கி, அமுக்கி தனக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அதுல முக்கியமா இந்த கடன். ம். இந்த கடனை போட்டு மனசுக்குள்ள வச்சுட்டு, வெளியிலும் சொல்ல முடியாம கடப்பாரையை முழுங்கி இஞ்சி சோரசம் குடிக்கிறதுன்னு சொல்றது இவங்களுக்கு தான் கரெக்ட்டா செட் ஆகும். ஓகே. பையில காசு வரலைங்க, காசு வரலைங்க, காசு வரலைங்க, புலம்பல் மட்டும் இருந்துட்டே இருக்கும். சரி சொல்லுங்கன்னா, கொஞ்சம் தான் சொல்லுவாங்க. விட்டது போனதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ம். தாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லிடுவாங்க. கடன் சொல்லுன்னா அது சொல்ல மாட்டாங்க. அவங்க ரொம்ப அப்படியே அந்த ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இது இருக்கும். ம். கூச்சமும் இருக்கும். இத சொல்லிட்டா நம்மள மதிக்காம போயிருவாங்களோ! இதனால இவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னா, அந்த கடன வெளிக்காட்டாம இவங்களையே போட்டு அமுக்கும். ஆ. பிரஷர் குடுக்கும் நெறையா. விருச்சிகம்னாலே உங்களுக்கு கிணறுன்னு எடுத்துக்கலாம். ஆமா. இந்த ம். தத்துவத்துல அப்படிதான் சொல்றான். அப்ப கிணறு, நிலம் உள்ள போயின்னே இருக்கும். ம். டெப்த்தா போகும். அப்ப உள்ள போய் பிரஷர் ஜாஸ்தி இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஆ. இப்ப இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீவ் பண்ணணும். இவங்களுக்கு ஆப்போசிட்ல 7த் பிளேஸ்ல இருக்கு. நேரா பார்க்கும்போது ரிஷப ராசி இருக்கும். ம். அங்க தான் சந்திரன் உச்சத்துல இருக்கார். இந்த சந்திரன் தானே குபேரன்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே. அவர் ரோகிணி நட்சத்திர உச்சத்துல வர்றார்ல. இவர் இங்கேருந்து பார்க்குறாருல்ல. இப்போ இதே அதிசயமான வடிவுடையாள்ன்ற டாபிக் இங்க எடுத்துன்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க வடிவுடை அம்மன் அப்படின்னு திருவொற்றியூர் பக்கம் இருப்பார். ஓகே. ஒற்றீஸ்வரர் கோயில்ல இருப்பார். இந்த வடிவுடை அம்மனை வழிபடுறது இவங்களுக்கு ரொம்ப 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 பெர்ஃபெக்ட்டா நிக்கும். ம். ஏன்னா அவ குடும்பத்தை எல்லாம் காக்கிறவள், ரட்சிப்பவள். கொடியடை, வடிவுடை, திருவுடைன்னு 3 நாயகி இருப்பா. மீஞ்சூர்லயும், இங்கேயும் திருமழிசையிலயும் 3 இடத்துல இருக்கா. திருமைச்சூர்லயும் 3 இடத்துல இருக்கா. அப்ப 3 இடத்துலயும் இருக்கக்கூடிய இந்த சுவாமி. அப்படி இருக்கக்கூடியவ இவ அந்த பலனை குடுக்குறா. அப்போ இவாளுக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்திரமா இருக்கும். இல்லைங்கிற வார்த்தை இல்லாம ஓகே. போயிடும். ம். அதனால தான் அந்த 54வது பாட்டுல இல்லாமை சொல்லி ம். அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப வருத்தப்பட்டு சொல்ல எவங்கிட்டயும் போய் இல்லைன்னு சொல்லி கேஞ்சப்படாது. எனக்கு எல்லாத்தையும் குடுத்துருன்னு கேட்பார். அந்த இல்லாமை சொல்லி ஒருவர்தம்பாள் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சம் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ எனக்கு போய் இல்லைன்னு சொல்லி அடுத்தவங்ககிட்ட கெஞ்ச ரொம்ப வருத்தமா இருக்குமா தாயே, எனக்கு எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றார். இந்த பாடல் இவர்களுக்கு கரெக்டா ஓகே. மனனம் பண்ணி இதையே நெக்குறுக்க சொல்றது. எப்பவுமே புராணங்கள்ல ஒரு விஷயம் உண்டு. கெட்டவன்லாம் இருக்காங்க. அசுரர்கள்லாம் இருப்பா இல்லையா? ம். அவர்களை அழிக்கிறதுக்கு தெய்வமே வந்துருவா. கண்டிப்பா. இந்த நல்லவர்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு எப்படி வருவா? இவங்க அன்டில் அதர்வைஸ் அழுது புலம்பி அப்படியே வான்னு கெஞ்சி கூத்தாடினா வருவா. ம். இப்படித்தானே இருக்கு ஆமா. புராணங்கள்லாம். அப்போ இந்த நெக்குறுகுதல் அப்படிங்கிற விஷயம் என்ன சொன்னது? அப்படி கண்ல தண்ணி வரணும். ம். ஏன்னா இப்பதான் அவங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகும். ரொம்ப பிரஷர் இருக்குல்ல, அது வெளியில வரணும். அது அப்படியே வந்து ஆத்தாளே என்ன அபிராமி வள்ளியேன்னு அவளை புடிச்சுண்டு ஒரு ஆட்டு. ம். அது வடிவுடையமே செஞ்சுருவோம். ம். ஏன் செய்வோம் அப்படின்னா, ஆதி பகவத் பாதாள் இருக்கார் ஆதிசங்கரர். இவர் அந்த உக்கிரகத்தை குறைக்கிறார். வட்டப்பாறைன்னு இருக்கும் திருவொற்றியூர்ல போனீங்கன்னா, ஒற்றீஸ்வரர் சந்நிதியில. இந்த ஒற்றீஸ்வரர் சந்நிதிக்குள்ளர ஒரிஜினலான ஒரு வடிவுடைய இருக்காங்க. ம். இங்க ஒரு வடிவுடை நம்ம நிறுவியிருக்கார். அது அந்த சேர முறைப்படி நடக்கிறது. இப்ப வெளியில இருக்கிற வடிவுடையும், உள்ள இருக்கிறவரையும் வடிவுடைய தான். அவள் ஓகே. எல்லாமே நமக்கு கருணையா இருக்கக்கூடியவள். ரொம்ப இது பண்ணி பார்த்தீங்கன்னா, கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னும்போது ம். சுந்தரர் அப்படின்னு நமக்கு தெரியும். ம். அவர் அங்க கல்யாணம் நடக்குது. மாசி ஆமா. மாசம் திருமணம்லாம் அங்க தானே நடக்குது. ஆமா. அவருக்கு அப்புறம் ஏகப்பட்ட கஷ்டங்கள் குடுக்குறா. ம். அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் திருப்பி ஒற்றீஸ்வரர் தீர்த்து வைக்கிறார். வள்ளலார் பெருமான் அங்க தான் வர்றார். ம். பட்டினத்தார் பெருமாள் அங்க தான் வர்றார். ஆமா. பாருங்க எவ்வளவு பேர் கஷ்டத்துக்கு அங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க. எல்லாத்துக்கும் பலன், பரிகாரம் 2மே இவர் தான் செய்றார். வள்ளலாருக்கு சோறு ஊட்டுறார். சாப்பாடு குடுத்துட்டு ம். போறார். அண்ணியா சாப்பாடு குடுக்குறாரு வரலாறுக்கு. அப்படி உங்கள தாயா காப்பாத்துவோம். இப்ப பாத்துக்கங்க, எவ்வளவு பெரிய விஷயம் நம்மகிட்ட பொக்கிஷமா இருக்கு. கண்டிப்பா. நம்ம விட்டுட்டு தேடிட்டு இருக்கோம். ஏன்னா, வேற எங்கேயோ தாய் இருக்கான்னுவான். ம். சந்திரன் உச்சத்தில் இருக்கான்னு சொன்னேன். தாய். அவள தாயா பாவிக்கணும். எம்மா தாயே என்னை காப்பாத்துன்னு கெஞ்சணும். கெஞ்சினா தாயும் உடனே ஓடி வந்துரும்.
என்ன ம். அழுதாதானே அழுத பிள்ளைக்கு தானே பாலுன்னு சொல்லியிருக்கு. அப்போ உங்களுக்கு டெஃபினட்டா நல்ல பலன் கிடைக்க போறதே. அப்ப விருச்சிகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு திருவொற்றியூர்தே கதி. ஓகே. இன்னைக்கும் இந்த நாட்டுக்கோட்டை சமூகத்துக்காரர்களுக்கு உண்டு ம். ஒரு பெரிய வழக்கம் உண்டு. அவர்கள் யாரும் இறந்து போனா கூட அங்க தான் புதைப்பாங்க. பெண்ணித்தா சமாதி இருக்கிறதுனால ஓகே. திருவொற்றியூர் தான் வருவாங்க. இந்த மாசி மகத்துல இருக்க உற்சவத்த அவர்கிட்ட தான் வந்து நிக்கும் சுவாமி. ம். அங்க இருந்து தான் உங்களுக்கு உற்சவமே நடக்கும். அப்ப பாருங்க வணிகம் சம்பந்தப்பட்டது. அப்ப கடன் தீர்றதுக்கு எங்க வேணும் பார்த்துக்கங்க. கண்டிப்பா. கரெக்ட்டான பரிகாரம் இது. அதனால இந்த விதத்துல எந்த விதத்துமே ஹேங்கி பாங்கிஸ் இதெல்லாம் வேண்டாம். இது டவுட்டே வேண்டாம். உங்களுக்கு சொல்யூஷன் இங்க தான் இருக்கு. ம். போய் நில்லுங்க. உங்க கஷ்டம் என்ன எல்லாமே நிவர்த்தி. ஓகே. வாழ்க்கையில சுபிட்சம், லாபம் இது வந்துரும். ஓகே. இவங்க சொல்ல வேண்டிய ஸ்லோகம் எத்தனாவது நம்பர்? 54வது ஸ்லோகம். ஓகே. இவங்களும் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமையும் தொடர்ந்து செய்யணும். ம். காலை, மாலை 2 பக்கமும் சொல்லிட்டே வரணும். இவங்க எக்ஸ்ட்ராவா தூபம் அப்படிங்கிற விஷயம். அதாவது நெறைய அ புகைன்னு சொல்லக்கூடிய அந்த ஓகே. சாம்பிராணி சாம்பிராணி இதெல்லாம். புகைகள் ஓகே. அதெல்லாம் போடுறது. வியாழக்கிழமை அவசியம் சாயங்கால வேளையில போடணும். ம். போட இவங்களுக்கு சுபிட்சங்கள் வர ஆரம்பிக்கும். ஓகே. அதனால இவங்க நல்லபடியா ஒரு சௌக்கியத்தை நோக்கி பயணங்கள் உண்டு. ஓகே. சார் அடுத்ததாக மேஷ ராசி. அவர்களுக்கு எனக்கு நெறைய பிரச்சனை இருக்கு. அதுக்கு எனக்கு ஒரு கோவில் பரிகாரமாக இருக்கணும். அப்டின்னா எந்த கோவில்? மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் நிலத்தத்துவத்தை கொண்டவர்கள் அவர்கள். முதல் தத்துவம். அதனால சூரியன் அங்கதானே உச்சப்படுறார். ஆமா. ராஜான்னு தன்னை நினைச்சுக்கிறாங்க. ஆனா ராஜாவா இல்லையேன்னு வருத்தம் உண்டு. ம். எனக்கு நிலம்ல பிரச்சனை சார், வீட்டுல பிரச்சனை சார், எனக்கு செல்வம் வளமையில சார், இன்னும் எதிர்பார்க்கிறேன், பிசினஸ் சரியா வரல சார், எதை போனாலும் தடை இருக்கு சார். நினைச்ச மாதிரி நடக்க நண்பன். இவங்களுக்கு ம். ஓரளவுக்கு வாழ்க்கை இருக்கும். நினைச்ச மாதிரி இல்லையேன்னு ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பா. அந்த எண்ணம் வந்து இவங்களுக்கு ரொம்ப தாக்கும். எதையும் செய்ய தயாரா இருப்பாங்க. ஆனா எனக்கு ஸ்கோப்பே இல்ல சார். ம். நான் எத பண்ணாலும் பாருங்க, இப்போ அவங்களுக்கு ஒரு இது என்னன்னா 7:30 சனி வேற சொல்லிப்பாங்க. ஆமா. 7:30 சனி வந்துருச்சு சார். இதனால பிரச்சனையா இருக்குமோ? கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னுவாங்க. இவங்களுக்கும் இந்த அதிசயமான வடிவுடையாள் தான் ம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறா. இந்த வடிவுடையாள் பேரு திருவிடை நாயகின்னு பேரு. ஓகே. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பாண்டி கொடிமுடின்னு சொல்லிட்டு நம்ம ம். ஈரோட்டு பக்கத்துல இருப்பா. கொடுமுடின்னு சொல்லுவோம் அந்த ம். இடத்த. அங்க மகுடேஸ்வரர்னு சுவாமி ம். லிங்க சொரூபம். இந்த மகுடேஸ்வரர் தான் இவங்களுக்கு பிரத்யக்ஷ தெய்வம். ஏன்னா மகுடம்னாலே சிம்மாசனம் வச்சிருந்தா ராஜான்னு வச்சுக்கலாம். ஆ. உங்களுக்கே ராஜபாவனை இருக்கு. அப்ப இந்த ராஜபாவனையோட நீங்க இருக்க போறீங்க. அங்க மண்ணுனால தான் புடிக்கிற மணலை புடிச்சுதான் அகஸ்தியரோட கை விரல் பெருவிரல் ரேகையும் ம். அந்த லிங்கத்துல இருக்கும்னு சொல்லுவாங்க. காவிரி கரையோடவே இருக்கும். இப்படிப்பட்ட இந்த மகுடேஸ்வரரும் வடிவுடை நாயகன் தான் நமக்கு இப்போ இந்த மேஷ ராசிக்காரருக்கு சப்போர்ட்டா வரப்போறாங்க. இந்த சப்போர்ட் எப்படி இருக்க போகுதுன்னாக்க, எல்லாரையும் கூட்டி வச்சு, அதாவது அந்த ராஜசபை எப்படி இருக்கு பார்த்துக்கிடுங்க. ம். 3 தேவர்களும் அங்க தான் இருப்பாங்க. ஓகே. அந்த சிவன் கோயில்லயே பிரம்மாவுடைய இதுவும் இருக்கு, ம். விஷ்ணுவுடைய ஆலயம் இருக்கு, ஆஞ்சநேயர் ஆலயம் இருக்கு, சனகாத முனிவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஓகே. முனிவர்களுடைய எல்லாமே அந்த சந்நிதிகள்லாம் நெறைய இருக்கு. அப்ப எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க. கலெக்டிவா இருக்காங்க. அதுதான் மேஷம் இல்லையா? ம். மேஷத்துல எல்லாரும் இருப்பாங்கல்ல. ஸோ எல்லாருடைய அனுக்கிரகம் இருக்கும். முதல் காலபுருஷத்தின் முதல் நாள் இல்லையா? அப்ப எல்லாரும் அட்டென்டிவா இருக்கக்கூடிய இடம். இப்ப இந்த இடத்துல பாரும் புவனமும் அப்ப எல்லாம் உலகமே ஓகே. என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். பாரும் புவனமும் கனகமும் செய்யும் அப்படின்னு சொல்றாரு அபிராமந்தாதியில. ம். 68வது பாட்டு. ஓகே. இத சொல்லும்போது என்ன இந்த பாட்டு 68வது பாட்ட சொல்லும்போது, அனைத்து விதமான செல்வ பலங்களையும் ம். நீங்க என்ன கேட்கிறீங்களோ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்க ரூல். ஓகே. அப்ப எப்படி குடுக்குறாங்க? எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. இவங்க ம். தனித்தனியா போய் பார்க்க வேண்டியதில்ல. இவருக்காக அந்த மினிஸ்டர் போய் பார்த்து வரேன். இந்த எல்லா மினிஸ்டர், ராஜா எல்லாரும் யாரெல்லாம் கையெழுத்து போடணும் எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும்? வில் ம். கெட் எவ்ரிதிங் டன். அதுதான் அந்த மகுடேஸ்வரர். அதனால தான் நெறைய அது பரிகார ஸ்தலமா உட்கார்ந்து எல்லாரும் நெறைய பரிகாரம் பண்ணிட்டு கண்டிப்பா. இருப்பாங்க. நெறைய ஹோமங்கள் அதெல்லாம் நல்லா நடக்கும். இந்த மேஷ ராசிக்காரர் எனக்கு என்ன வேணுங்கிறது போய் கேட்கணும். அங்க போய் கேட்டாலும். ஓகே. அர்ச்சனை பண்ணாலே போதும். சுவாமி கிட்ட போய் நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு, எல்லா சன்னதிக்குமே நல்லா அர்ச்சனை சமிருத்தியா பண்ணி, சுவாமிகிட்ட வேண்டிட்டு வந்தாலே போதும். என்ன, ஓகே. இதுவே இவங்களுடைய பெர்மனன்ட் சொல்யூஷனா மாத்தி குடுத்துரும். ஓ. எனக்கு செல்வம் இதெல்லாம் வந்துரும் அப்படின்னு இருக்கு. இந்த பாடலையும் இந்த 68வது பாடலையும் இவங்க உரு பண்ணிக்கணும். நல்லா மனசுல ம். போட்டுட்டு, இதுவும் அந்த வடிவுடை நாயகியே தன்னை ஓகே. தாயா எடுத்துக்கணும். மனசுல அவள புடிச்சுக்கணும். ஏன்னா அம்மா ரெக்கமெண்ட் பண்ணா எல்லாம் கிடைச்சிரும். கண்டிப்பா. இதுதான் நார்மலா அம்மா ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட போய் ரெக்கமெண்டேஷன் கேட்டு வந்தா,
மேஷ ராசிக்காரர்களுக்கு டெஃபினட்டா கேட்டது கிடைப்பதற்கான வழிகளை இந்த பரிகாரம் பண்ணிவிடும். அதனால கண்டிப்பா. இவங்களும் சுபிட்சமாயிடுவாங்க. சந்தேகமே இல்ல. எந்த விதமான அதான் அந்த நாளென் செய்யும், வினைதான் என் ம். செய்யும்னு சொல்றோம் இல்லையா? அது மாரி எந்த விதமான கோள்களும் இவங்கள டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். ஓகே. இவங்கள தள்ளி மத்தவங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுரும். இவங்களுக்கான சொகுசு குடுத்துரும். ஸோ ஓகே. தே வில் பி இன் அ கரெக்ட் பொசிஷன்ஸ். ஓகே. இந்த பரிகாரங்களுடைய மேட்டர் என்னன்னா, அடிக்கிற கை வரும், ம். வலிக்காம அடிக்கும். ஓகே. என்ன கொடுக்கிற போது கொடுக்கும், மத்த தீமைகள் வந்து நகர்த்தி விடும் நம்மள. இந்த ம். தடுக்கும். டெஃபினட்டா அத உணரலாம். நல்லா உணர முடியும். கண்டிப்பா. கிட்ட வரும்போது நம்ம இல்ல, மத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணோம். அப்ப தெரிஞ்சுக்கலாம். ஓஹோ! நம்ம இதுக்கு அருகதையான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் எங்களுடைய பேசிக் ஐடியா ஓ. பிஹைண்ட் இட். இப்ப இந்த 3 கோவிலும் வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி மகர ராசி, விருச்சிக ராசி, மேஷ ராசி. அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு ஆனா நான் ரொம்ப லாங்ல இருக்கேன். நான் எப்படி போயிட்டு வர்றது? இது நெறைய பேருக்கு டவுட் இருக்கும்ல. இந்த லாங்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல. இப்போ இந்த காணொளிய பார்த்த ஒருத்தருக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்க எல்லாத்துக்கும் எந்த பலனும் சொல்லாம ஆமா. என்னத்துக்கு? மித்த ராசிகளுக்கெல்லாம் 10 பேர் நாங்க இருக்கிறோமே அப்படி கேட்பாங்க இல்லையா? ஸோ அப்போ எல்லாரும் இருக்காங்கல்ல. ம். எல்லாருக்குமே அடுத்தது அவரே சொல்லிட்டார் நமக்கு. ம். 69வது பாட்டு தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு எல்லாத்தையும் குடுறா சாமி எல்லாருக்கும்னு கேட்கிறார். ஓகே. இவர்தான் 16 செல்வம் கேட்கிறார். ஸோ எல்லாத்தையும் எல்லாருக்கும் குடுக்கறது. இப்ப இந்த 69வது பாட்டு எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டு, ம். அவங்க பக்கத்துல இருக்கிற எந்த சுவாமியா இருந்தாலும் அவரையும் வழிபடியா மாத்திண்டார்னா, இவாளுக்கு எல்லாத்துக்கும் பெனிஃபிட் உண்டு. ஆ. அந்த 9 ராசி மிச்சம் விட்டது இல்லையா? ஆமா. இது எல்லாருக்குமே இதுதான் பரிகாரம். என்னது? 61 69வது பாட்டு தனம் தரும், கல்வி தரும் எல்லாருக்கும் பாப்புலரா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் ம். இல்லையா? இந்த பாடலையும் அபிராமி அந்தாதியில தான் இருக்கு. இவர் சொல்லிக் குடுக்குறாரு. எல்லாருக்கும். ஏன்னா, ம். ஒரு யோகத்துல வந்த இந்த ஞானத்துல வந்தவங்க தனியா ஒருத்தருக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா. எல்லாருக்கும் உலகம் உய்வதுதான் தான் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிக் குடுப்பாங்க. அப்போ உலகத்துக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்ததுனால, இந்த இடத்த சொல்றாரு. இன்ஃபாக்ட் அவருக்கு அந்த 74வது பாட்டு 79வது பாட்டும்போது அவருக்கு தாடகம் வந்தாச்சு. பௌர்ணமி வந்தாச்சு. ஆனாலும் இன்னொரு 11 பாட்டு எக்ஸ்ட்ரா போடுறாரு. 100 ம். பாட்டு வரைக்கும் முடிக்கிறாரு இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா. 21 பாட்டு கம்ப்ளீட் பண்ணி குடுக்குறாரு. ஏன்ன்றாரு? எல்லாத்துக்கும் நல்லது நடக்கட்டும். இல்ல வந்துருச்சு அதோ வந்துருச்சு. ம். அதெல்லாம் இல்ல. இதுதான் அந்த ஞானிகளுடைய விஷயம். ஆ. நமக்கு குடுக்கணும் வந்துட்டாங்க, குடுப்பாங்க. அப்ப நாம புரிஞ்சுக்கணும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியாக மரம் தரும்னு சொல்லும்போதே நமக்கு திருப்தி ஆயிடுச்சு. அப்ப ம். இதுதான் தினமுமே எல்லாருமே சொல்ல வேண்டியது. இத சொல்லிட்டே கிளம்புங்க. எனக்கு எந்த தொழிலும் இல்ல சார். எந்த விதமான விஷயம் தெரியாது. தமிழ் தெரியுமோ இல்லையோ? ம். தமிழ் பாட்டு தானே இது. கன்ஃப்யூஷன் கண்டிப்பா. இல்லையே. இந்த பாட்டுல எல்லா வார்த்தைகளும் சிம்பிளா தானே இருக்கு. ம். இதையே சொல்லலாமே. இத சொன்னா மத்த எல்லாருக்குமே பலன். அப்படிங்கிறனால இது ஒரு போனஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கண்டிப்பா. போனஸ எல்லாரும் பயன்படுத்தின்னு எல்லாருமே திருப்தியா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. ஓகே சார். ரொம்ப தெளிவாக, ரொம்ப அருமையாக, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள என்ன பண்ணா சரியாகும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா வந்து ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. அது கண்டிப்பா நம்மளுடைய நேயர்களுக்கு எல்லாத்துக்குமே பயன்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேர்காணல்ல இவ்ளோ முக்கியமான தகவல எங்களுக்காக குடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம்.